ஹalleluya. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிப்போம் சங்கீத பகுதியில் நின்று. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 19ஆம் வசனம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஹalleluya. சங்கீதம் 18 அதனுடைய 19ஆம் வசனம். Psalm 18 verse 19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். He saved me. ஹalleluya. இந்த வசனம் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசன பகுதிக்குள்ளே நான் கடந்து வரும்போது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, அவர் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கர்த்தர், அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்துட்டு, எதுக்கு? என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். He saved my life. இந்த விசாலமான இடத்திலேக்கு நாம் வரதற்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு முன்னாடியாக ஒரு குறுகிய அப்படியே நெருக்கடியான ஒரு இடத்தில் நான் இருக்கப்பட்டது. நான் இருந்த இடம்னு சொல்லும் போது ஒரு குறுகிய இடம், ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிற ஒரு இடம், அப்படியே நெரிச்சலான ஒரு பகுதியில் நான் இருக்கும் போது ஆண்டவருடைய கரம் என்னுடைய மேல் வந்தது. இந்த வசனம் வாசிக்கும் போது விசாலமான இடம் வேணுமா? என்னன்னா ஒரு குறுகிய இடம் இருக்குது. குறுகிய இடம் இருக்கும் போது விசாலமான ஒரு இடம் உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படும். நிறைய பேரோட வாழ்க்கையில குறுகிய சில அனுபவங்கள் அப்படியே இருக்குது. அந்த குறுகிய அந்த நெருக்கடியான நெரிச்சலான அந்த பகுதியில் இருக்கிற வாழ்க்கை பார்த்துட்டு இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது என்னென்றால், விசாலமான ஒரு இடம் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணதற்காக விருப்பப்பட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக அவங்களோட வாழ்க்கையில் அப்படியே அவர் ஆயத்தம் பண்ணியே இருக்கிறது. அது என்னன்னா, குறுகிய இடம் இருந்தால் மற்றும் அந்த விசாலமான இடம் கிடைக்க முடியும். நிறைய வாழ்க்கையில் அப்படியே சில விண்ணப்பங்கள் அது அப்படியே குறுகியே இருக்கிறது, சில தேவைகள் அப்படியே குறுகியே இருக்கிறது, ஊழியம் ஆனாலும் குறுகியே இருக்கிறது. விசாலமான ஒரு அனுபவம் இல்லாத சில நிலைமைகள் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தே இருக்குது. அந்த விசாலமான இடம் கிடைக்கணும் என்றால் அந்த இடத்தில் ஒரு விடுதலை, அந்த இடத்தில் அந்த பகுதியில் ஒரு விடுதலை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஆவியானவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். நம் அந்த பைபிள்குள்ளே கடந்து வரும்போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் இந்த பைபிள் கடந்து வரும்போது 2 ராஜாக்கள் அந்த 6ஆம் அதிகாரத்தை கடந்து வரும்போது அங்கே ஏலிசா என்று பேர் உள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தது. அவருடைய பேர் என்ன? ஏலிசா. அப்ப தீர்க்கதரிசியாய ஏலிசாவை நோக்கி ஒரு நாள் தீர்க்கதரிசிகள் புத்திரர் கடந்து வந்துட்ட இப்படி சொன்னார், இதோ நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்போது எலிசாவை பார்த்துட்டு, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதில் கடந்து நாங்கள் குடியிருக்கிற இந்த இடம் நெருக்கமாய் இருக்கிறது என்று சொன்னார். இந்த இடம் அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்த அந்த இடம், அதான் இந்த இடம் அது நெருக்கமாய் இருக்குது. அப்போ அவருக்கு அங்கே உட்கார முடியாதுங்க, அது இடுக்கமாய் இருக்கிறது. அந்த இடுக்கமான அந்த இடத்தில் நின்று விசாலமான ஒரு இடத்திലേക്ക് போவதற்காக இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரோட மைண்டில் அந்த சிந்தனைகள் கடந்து வந்தே இருந்தது. அவர் அந்த சிந்தனை அது வெளிப்படுத்தது எலிசாவுக்கிட்ட. ஹல்லேலூயா. இந்த இடம் திகையாது, இந்த இடம் முடியாதுங்க, இந்த இடத்தில் நிறைய கஷ்டம் இருக்கிறது, இந்த இடத்துல துன்பங்கள் நிறைய இருக்கிறது, எங்களுக்கு எல்லோருக்கும் கூடி இருந்து உட்கார்ந்திருக்க செம்ம கஷ்டமா இருக்கிறது, அவ்வளவு பிரச்சனமாய் இருக்கிறது, இந்த இடம் நெருக்கடியாக நெருக்கமாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்.
அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவை நோக்கி சொன்னார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்க எங்களோடு கூட வர வேண்டும். என்ன, நாங்க சிலது பண்ணதற்காக போகிறார். அதுக்கப்புறமாக நமக்கு அது பார்க்கலாம். அவர் என்ன பண்ணன, யோர்தான் மட்டும் போக வேண்டும். யோர்தான் கிட்ட போகும்போது அங்கே மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை கட்ட வேண்டும். அது மரங்களை வெட்டிட்டு அதில் கட்டைகளை எடுத்துட்டு கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஒரு கோடரி வேண்டும். தேவனாகிய மனுஷா, நீங்க எங்களோடு கூட வர வேண்டும். ஆமென். இந்த கால வேளையில கர்த்தர் சன்னதியில் இருக்கும் போது அந்த நெருக்கமான இடத்தில் இந்த விசாலமான இடத்திലേക്ക് போகணும் என்ற சில மாற்றங்கள், சில தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அல்லேலூயா. இந்த மக்களுக்கு தேவையாய் இருந்தது ஒரு கோடரி வேண்டும். ஒரு கோடரி இருந்துச்சால் அந்த கோடரியோடு கூட அந்த இடத்தில் போகும்போது அப்போது தேவனாகிய மனுஷனும் கூட இருக்க வேண்டும். அந்த இடத்தில் போனால் மற்றும் போறா, அங்க போயிட்ட மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை கட்டி அந்த மரங்களில் நின்று அந்த வெட்டிட்டு அதில் கட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு வீடு வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவ்வளவு ஈஸி அல்ல அந்த நெருக்கமான நிலைமையில் விசாலமா இடத்திലേക്ക് போவதற்காக. அதுக்காக அவர் முயற்சி பண்ணும் போது அவரில் ஒருவருடைய கையில் இருந்த அந்த கோடரி தண்ணீரில் விழுந்தார். ஆமென். அப்போ அநேகர் என்ன, அவருடைய கையில் இருக்கிற கோடரி தண்ணீரில் விழாத வேணும் பார்க்க வேணும். இந்த கால வேளையில உங்களுடைய கரங்களில் சில கோடரிகள் இருக்குது. பிசாசினுடைய கெட்டுகளை அழிக்க போடுவதற்காக சில கோடரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறது. அது தண்ணீரில் போகாத வேண்டாம், அது நீங்க பார்க்க வேண்டும். விசாலமான சிலதை வெளிப்படுவதற்காக சில போராட்டங்கள் பிசாசு போராட்டே இருக்கிறது. அது வெட்டி போடுவதற்காக சில கோடரிகள், சில ஜபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கோடரிகளை நீங்க பயப்படுத்த வேண்டும். அதுக்கு விரோதமாக பிசாசு போராடியே இருக்கிறது. இந்த காலவேளை கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அசையாத ஹalleluya. கர்த்தர் சன்னதியில் ஒப்பு கொடுத்த சில கோடரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்றாலும் அது தண்ணீரில் வீண அனுபவத்தில் இருக்குது. தண்ணீரில் வீண ஒரு கோடரி போல இருக்குது. அந்த கோடரி நீங்க உங்களுடைய கரங்களில் இருக்க வேண்டும். சில மரங்களை நீங்க வெட்ட வேண்டும். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுமா? சில மரங்களை வெட்ட வேண்டும். சில மரங்களை வெட்ட வேண்டும். சில ஹalleluya ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். ஹalleluya. சில ஆசீர்வாதங்கள் வெளிப்படனால சில மரங்களை வெட்டி அதனுடைய கட்டைகளை நீங்க தூக்கி கொண்டு வர வேண்டும். கோடரிகள் வாழ்கள் இருக்கிறது, அது பயன்படுத்த வேண்டும். ஆமீன். விசாலமான இடம் வேணுமோ கர்த்தர்க்காக நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் கடந்து வரும்போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து வரும்போது அங்கே நாம் பார்க்கலாம், ஏசாக்கை நமக்கு பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய மகனாய ஏசாக்கு, ஆபிரகாமினுடைய மகனாகிய ஏசாக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அவர் இப்படியே பிரயாணம் பண்ணி போகும்போது அவர் கேராரின் பள்ளத்தாக்கில் வந்துட்டார். கேராரின் பள்ளத்தாக்கில் வந்துட்டு ஏசாக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அங்கே அந்த பள்ளத்தாக்கில அவர் என்ன தெரியுமா, அங்கே குடியிருந்தார். அங்கே கூடாரம் போட்டுட்டு குடியிருக்கும் போது நமக்கு தெரியும், நம்ம ஒரு இடத்தில் போகும்போது நமக்கு அங்க தேவையா இருக்குது தண்ணீர். தண்ணீர் இல்லைன்னா அங்கே குடி இருக்குது சும்மா கஷ்டம் தானே. புதுதாக ஒரு வீடு கட்டும் போது நம் முதலாவது நாம் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம ஒரு போர்வெல் போடுவாங்க. என்னன்னா தண்ணீர் முக்கியமாய் இருக்குது. தண்ணீர் இல்லைன்னால வீடு கட்ட கஷ்டம். அதுக்கப்புறமாக அங்கே குடி இருக்கிறது கஷ்டம் தானே. ஏசாக்கு, ஆபிரகாமின் மகனா ஏசாக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அந்த கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டுட்டு குடி இருக்கும் போது அவர் பார்த்தது தண்ணீர் இல்லை. அப்ப தண்ணீர் வேண்டும். தண்ணீருக்காக என்ன பண்ணலாம்? அப்போது ஏசாக்கனுடைய நினைவில் அப்படியே ஒரு வெளிப்பாடு வந்தது. இந்த இடத்துல ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்நாளுகளில் நிறைய கிணறுகள், இந்த துறவுகள் இந்த இடத்தில் இருந்தது. அது நிறைய தண்ணீர் இருந்தது என்று அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் மரித்ததுக்கு பின்னால பெலிஸ்தர் வந்துட்டு அது மண்ணால் மூடினார்கள். மண்ணிட்டு மூடினால அந்த இடத்தில் இப்ப தண்ணீர் இல்லை.
தண்ணீர் இல்லாத அனுபவத்தில் இருக்குது. அப்ப ஆபிரகாம் வெட்டின அந்த கிணறில் தண்ணீர் இருந்தது. என்ன பெலிஸ்தர் வந்து மண்ணிட்டு அதை மூடி. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் சில ஆசீர்வாதங்களுக்கு தடைகள், சில மண்ணுகள் மூடியே இருக்கிறது. அந்த மண்ணுகள் மாற வேண்டும். சில தண்ணீர் வெளிப்படுவதற்கு தடைகள் வாழ்கையில் இருக்கிறது. சில மண்ணுகளால் பெலிஸ்தர் மூடிக்கொண்டே இருக்கிறது. பெலிஸ்தர் போட்ட மண்ணை நாம் எடுத்து மாற்ற வேண்டும். இந்த கால வேளையில் கர்த்தர் சந்நிதியில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவி சிலரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த கால வேளையில் ஹல்லேலூயா, அந்த கிணறு மூடிய அந்த உறவுகளை, அந்த கிணறு, அந்த தண்ணீர், அந்த ஆசீர்வாதங்களை மூடின அந்த மண்ணை நாம் மாற்ற வேண்டும். அப்போது ஏசாக்கினுடைய வேலைக்கார் என்ன பண்ண தெரியுமா? ஏசாக்கினுடைய வேலைக்காரன் அந்த பள்ளத்தாக்கில் அவர் இறங்கி போயிட்டு அங்கே எங்கேல சுற்றி பார்த்தப்ப இந்த இடங்களில் அந்த பழைய கிணறு இருந்தது. அவர் அந்த வேலைக்காரன் அந்த பள்ளத்தாக்கில் வெட்டிட்டு அங்கே நீரூட்டை கண்டார்கள். நீரூட்டை அவர் கண்ட போது அவருக்கு பெரிய சந்தோஷம். இது கிடைச்சது, தண்ணீர் கிடைச்சது என்று அவர் சொன்னார். அப்போது பிரச்சனை வந்தது. அந்த கேராரூர் எந்த செய்து தெரியுமா? அந்த கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீரை பார்த்த போது இதை எங்களுடையது என்று சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டார். சண்டை போட்ட போது இவருக்கு கஷ்டம் வந்தது. எங்களுக்கு தண்ணீர் கிடைச்சது, பட் இப்போ அந்த தேசத்து குடியிருக்கிற மக்கள் சண்டை போட்டுறா அது அவருடையது என்று சொல்லி எங்களுக்கு கிடைக்கின்ற அதிகாரம், எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் இது அவருடையது என்று சொல்லி சண்டை போட்டே இருக்கிறது. அவர் சோர்வடைவே இல்லை. இரண்டாமது அவர் வேற இடத்தில் போயிட்டு தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். தொடர்ந்தும் அவர் கிணறு, அவர் மண்ணு நீக்கம் பண்ணும் போது அங்கேயும் அவருக்கு தண்ணீர் கிடைச்சது. அங்கே தண்ணீர் கிடைச்ச போது அங்கே அவர் கடந்து வந்துட்டார். அந்த தேசத்தில் குடியிருக்கிற மக்கள், அந்த மேய்ப்பர், அவர் அங்கே சண்டை போட்டார். சண்டை போட்டுட்டு சொன்னார், இது எங்களுடைய தண்ணீர், உங்களுக்கு இல்லையே. அப்போது அவருக்கு கொஞ்சம் சோர் வந்தது. എന്നിട്ട് அவர் சோர்வடவே இல்லை. அவர் அங்கே சண்டை போட்டாலும் பரவாயில்லை. அவர் அந்த இடம் விட்டுட்டு வேற ஒரு இடத்திலேக்கு கடந்து போயிட்டார். அந்த இடத்தில் போயிட்டு தொடர்ந்தும் அவர் மண் நீக்கம் பண்ணும் போது ஒரு கிணறு, ஒரு துறவுகளை அவர் அதுக்காக அவர் முயற்சி பண்ணும் போது அங்கேயும் அவருக்கு நீரூற்றை கிடைச்சது. மூணாம் முறை அங்கே அவர் சண்டைக்கு வரவே இல்லை. அவருக்கு நிறைய தண்ணீர் கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த இடத்திற்கு அவர் பேர் போட்டார் ரெஹோபோத். ஹல்லேலூயா. ரெஹோபோத் என்று பேர் இட்டார். என்னன்னா பரந்த இடங்கள், விசாலமான இடங்கள். இந்த காலவேளை கர்த்தர் சந்நிதியில் ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசுகிறார். ரெஹோபோத் கிடைக்கிறதற்கு சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. சில ஆசீர்வாதங்கள் பிசாசு மண்ணிட்டு போராடியே இருக்கிறது. சில ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதற்காக சில தடைகள் பிசாசு மண்ணிட்டு போராடியே இருக்கிறது. உறவை அந்த ஹல்லேலூயா தண்ணீர் இருக்குது, பட் அது பார்க்க முடியாதுங்க. அந்த தண்ணீரில் இருந்து எடுத்து குடிக்க முடியாதுங்க. அதுக்கு மேல மண்ணு போட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்குது. குடும்பத்துக்குள்ள சில ஆசீர்வாதங்கள் வெளிப்பதற்கு தடையாக, ஹல்லேலூயா நல்ல நிலைமையில் முன்னேறுவதற்கு தடையாக சில பெலிஸ்தியர் மண்ணிட்டு மூடியே இருக்கிறது. இந்த கால வேளையில் சோர்வடையாத வேண்டாம். தொடர்ந்து நாம் முயற்சி பண்ணும் போது ஹல்லேலூயா அந்த இடத்தில் ரெஹோபோத் வெளிப்படும். இந்த காலை உங்களோட வாழ்க்கையில் ரெஹோபோத் வெளிப்படணுமா? கர்த்தர் சந்நிதியில் ஆராதிக்க பண்ணிருங்க. ஒப்பு கொடுத்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா வல்லமையோட ஆராதனை பண்ணுவோம். என்னோட வாழ்க்கையில் ஒரு ரெஹோபோத் வெளிப்பட வேண்டும். என்னோட வாழ்க்கையில் ரெஹோபோத் தடையாய் இருக்கிற இந்த மண்ணு ஹல்லேலூயா இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். என்னோட வாழ்க்கையிலே ஆசீர்வாத விரோதமாய் இருக்கிற ஒரு ரெஹோபோத் வெளிப்படுவதற்கு தடையாய் இருக்கிற மண்ணு, பெலிஸ்தீருடைய போராட்டங்கள் ஹல்லேலூயா இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக நல்லொரு ஹெல்த் கொடுப்பதற்கு, நல்லொரு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு தடையாய் சில பெலிஸ்தியர் போராடிய இருக்குது. அந்த பெலிஸ்தியருடைய கட்டுகள் அழியப்படட்டும் இந்த கால வேளையில். ஹல்லேலூயா. ரெஹோபோத் அது உங்களுக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அது விசாலமான இடம். குறுகிய இடத்தில் நம்மை அப்படியே உட்கார வச்சு பிசாசு போராடிய இருக்குது. அந்த குறுகிய இடத்தில் இருக்கும் போது, அந்த நெருக்கடியான அனுபவங்கள் கடந்து வரும்போது, எடுக்க முடியாத அனுபவங்கள், முன்னேற முடியாத அனுபவங்கள், சிந்தனைகள், பாரங்கள், ஒவ்வொரு நாள் சோர்வடையத்த அவ்வளவு மன நெருக்கங்களால் அடிமைப்பட்டு இருக்கிற சில நிலைமைகள். ஹல்லேலூயா.
பிசாசின் கிரியைகள் அழியப்படட்டும். வாழ்க்கைக்கு விரோதமாய் போராட பிசாசின் கிரியைகள் அழியப்படட்டும். கரங்களை ஹalleluya உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சில கிரியைகள் அழியப்படட்டும். சில சீக்கிரஸ் வியாதிகள கட்டுகள் அழியப்படட்டும். இந்த காலவேளை ரெகோபோத்துக்கு ஹalleluya என்னோட வாழ்க்கையில் விசாலமான ஒரு இடம், அது ரெகோபோத். அது வெளிப்படுவதற்கு தடையாய் இருக்கிற கட்டுகள் அழியப்படட்டும். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடையிட்டு போராடுகிற பிசாசின் கிரியைகள் அழியப்படட்டும். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில ஹalleluya ரெகோபோத் வெளிப்பட வேண்டும். அந்த மண்ணை நாம் மாற்ற வேண்டும். பிசாசின் கிரியைகள் அழியப்பட வேண்டும். நான் வாசித்த இந்த வசன பகுதியில் கடந்து வரும்போது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இது தாவீது சொன்ன வசனம். ஹalleluya. தாவீது சொன்ன வசனம், தாவீது பாடிய பாடல். நமக்கு தெரியும் தாவீதை குறித்து. தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்ற தாவீது, இஸ்ரவேலினுடைய ராஜாவாக அபிஷேகம் பெற்ற தாவீது, அவனுடைய வாழ்க்கையில் நிறைய யுத்தங்கள், போராட்டங்கள், சண்டைகள், குடும்ப பிரச்சனைகள் மாறி மாறி வந்தே இருந்தது. அப்படி வந்து கொண்டே இருக்கும் போது அதனுடைய வசன பகுதி நமக்கு தெரியும். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் பாடின பாட்டு இந்த சங்கீதம் 18. அப்ப சவுலின் நின்றும் சத்துருக்களில் நின்றும் எல்லா சத்துருக்களில் நின்றும் யுத்தங்களில் நின்றும் கர்த்தர் அவனை விடுவித்த போது அதாவது கர்த்தர் சந்நிதியில் பாடின பாட்டு, அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்னில் பிரியமாயிருக்கப்படியினால் என்னை தப்புவித்தார். ஹalleluya. உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திடும். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் முன்னாக ஹalleluya கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பந்திக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya, ஹalleluya. அந்த பந்திக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை இந்த வசனத்தில் கடந்து வரும்போது பாருங்க, தாவீதும் அபிஷேகம் பெற்ற தாவீது அவனோட வாழ்க்கையும் குறுகிய ஒரு நிலைமையில இருந்தது. குறுகிய ஒரு நிலைமையில நமக்கு பார்ப்போம். 1 சாமுவேல் வாசிக்க வேண்டாம், என்ன பார்த்த போதும் 1 சாமுவேல் 21 அதிகாரம் 22 அதிகாரங்களை நான் கடந்து வரும்போது அங்கே தாவீது இந்த வாழ்க்கையில சவுல் நிமித்தமாக நிறைய பிரச்சனை வந்தது. சவுல் யாரு? இஸ்ரவேலினுடைய முதலாவது ராஜாவு. சவுலுடைய மகளே தாவீது திருமணம் பண்ணி என்று வசன பகுதியில் எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. அதுக்கு முன்னாடி தாவீது அபிஷேகம் பெற்றுட்டு இப்படி நிற்கும் போது சவுலுக்கு தாவீதுக்கு விரோதமாக சவுலுக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னா என் மேல் இருந்த அபிஷேகம் இப்போது தாவீதுக்கு மேல் வந்துட்டார். நான் இருக்கிற சிங்காசனம் இப்ப தாவீதுக்கு போய் சேர்ந்திடும். சவுலுக்கு செம்ம கோபம் தாவீதுக்கு மேலே. அதனால தாவீதை என்னன்னா எப்படின்னா இந்த உலகத்தில் நின்று அவனை கொலை பண்ணி அவனை இந்த உலகத்தில் நின்று மாற்ற வேண்டும் முயற்சி பண்ணினார். சவுலுக்கு பயம் வந்துட்டு, தாவீதுக்கு பயம் வந்துட்டு அந்த தேசத்தில் நின்று அவர் ஓடி போயிட்டு அந்த காத் என்ற தேசத்து போய் நின்றார். காத்தில் போகும்போது அங்கே ராஜாவாகிய ஆகீஸ் இருந்தது. அவருக்கு முன்னாடி தாவீது கடந்து போன போது அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள், அந்த காத் இருந்த மக்கள் தாவீதை பார்த்துட்டு இப்படி சொன்னார், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்படி மக்கள் பாடின பாட்ட இந்த மனிதரை குறித்தல்லையோ என்று அவர் சொன்னார். நான் தாவீதை பார்த்த போது அவருக்கு புரிஞ்சிச்சு, இது தாவீது தண்டை என்று. தாவீதுக்கு பயம் வந்துட்டார். தாவீது அந்த பயத்தினால என்ன பண்ண தெரியுமா? ஒரு பைத்தியக்காரனை போல அங்க நடித்து கொண்டே இருந்தார். ஒரு பைத்தியக்காரனை போல. பைத்தியக்காரன் சொல்லும் போதும் ஒரு பித்தம் கொண்டவனை போல வயல் நின்று தண்ணீர் வந்து அது அப்படி என்னென்ன பண்ணி ஆக்ஷன் பண்ணி நடித்து கொண்டே இருந்தார். பாருங்க, அபிஷேகம் பெற்ற தாவீது இப்போ வேறொரு தேசத்துக்கு போயிட்டு ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து கொண்டே இருக்கிறது. இது என்னுடைய அனுபவம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், இது என்னுடைய அனுபவம். நான் 1000 பேரை கொண்டார்,
தாவீதோ 10,000 பேரை கொன்ற இந்த பாடின பாட்டு இவனை குறித்தல்லவோ, அந்த பாடின பாட்டு இவனை குறித்தல்லவையோ, 10,000 பேரை முறியடித்த தாவீது இப்போது பைத்தியக்காரனை போல இருக்கிறார். ஒரு குறுகிய ஒரு அனுபவத்திலேக்கு அவர் கடந்து வந்துட்டார். ஆமென். அதுக்கப்புறமாக தாவீது அவிடத்தை அந்த இடத்தை விட்டு தப்பி அந்த வேறொரு தேசத்தை கடந்து போனார். ஒரு கபிக்கு போயிட்டு அங்கே இருக்கும்போது தாவீதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுங்க. அங்கே இருக்கும்போது தாவீதை தேடி அவனுடைய குடும்பம் அங்கே கடந்து வந்துட்டார். தாவீதினுடைய குடும்பம், அவனுடைய அப்பா அம்மா சகோதரங்கள் எல்லாம் இருந்தது. அவனை தேடி வந்துட்டார் அந்த இடத்துல. தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து வரும்போது நமக்கு அங்கே பார்க்கலாம், தாவீதுக்கு சுற்றும் கூடி வந்தவர் யார் என்று அங்கே எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்கள், அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். பாருங்கோ, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். பராக்கிரமசாலிகள் எங்கே? தாவீது பார்க்கும்போது பராக்கிரமசாலிகள் இல்லையே. அபிஷேகம் பெற்ற ராஜாவாக அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு சுற்றும் இப்போ இருக்கிறது யாரு? இப்போ இருக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களும், கடன்பட்டவர்களும், முறுமுறுக்கிறவர்களும், மன அழுத்தத்தோட இருக்கிறவர்கள் ஒக்கையும் கூடி வந்துட்டு தாவீதுக்கு கீழ்ப்பட்டினார். தாவீது அவருக்கு தலைவினார்கள். பராக்கிரமசாலிகள் இல்லையே. ஆமீன். ஒரு தேசத்தினுடைய ராஜாவாகும் போது அவருக்கு கூட இருக்கின்றது யாரு? பராக்கிரமசாலிகள். பட் இப்போ என்ன? இப்போ இருக்கிறது பலகீனத்தோட இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. சில வேளையில் உங்களோட வாழ்க்கையில் இப்படி சிந்தனை வந்தே இருக்கிறது, அப்பா நான் அபிஷேகம் பெற்றுட்டு என்னோட வாழ்க்கையில் ஒன்றுமில்லையே, எனக்கு ஒரு பராக்கிரமான ஒரு நிலைமை இல்லையே, என்னோடு கூட இருக்கிறவர்களொക്കെ இப்படியே இருக்கிறது എന്നുള്ള சில சிந்தனைகள் வந்தே இருக்கிறது. அப்பா ஒரு பைத்தியக்காரனை போல நான் ஆயிருக்கிறது. உங்களை பார்த்துட்டு சிலர் சொல்லுகிறார், இவன் என் பைத்தியக்காரனா, இவனு ஒரு குணம் இல்லையே, இவனு ஒரு குணம் ஒன்றுமே இல்லையே, ஏன் இவன் இப்படியே இருக்கிறது, இவனோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இவன் இப்படி இருந்துச்சா, இவனுடைய எதிர்காலம் எப்படி இருந்திடும் என்று சிலர் சொந்த இருக்கும் போது இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்றாம், அந்த இடத்தில் நின்று ஒரு ரெகபோத்திலேக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவதற்காக விரும்பினார். ஹல்லேலூயா. ஒரு ரெகபோத்தினுடைய அனுபவம் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில, தாவீதோட வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காக ஹல்லேலூயா அவருக்கு சித்தம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள் மாறிடும். தாவீதே, நீ ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கியா? அந்த பைத்தியக்காரனை போல இருக்க அனுபவங்கள் மாறிடும். ஹல்லேலூயா. இந்த குறுகிய அனுபவங்கள் மாறிடும். 10,000 பேரை முறியடித்துட்டு இப்போ இங்க வந்துட்ட இந்த நிலைமையில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஹல்லேலூயா பெரிய பெரிய வாசல்கள் திறந்திடும். இப்போ இருக்கிற இந்த அனுபவங்கள் மாறிடும். உங்களோட கூட இருக்கிறவர்கள் ஒரு நீங்க இப்படி யோசித்துட, ஏன் இப்படி இருக்கிற என்னோட கூட இருக்கிற மக்கள் நல்லவர் ஒன்றுமில்லை, எல்லாம் வியாதிஸ்தர்களாக இருக்கிறது, எல்லாம் பிரச்சனை பண்ணுகிறவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது, அவருக்கு மத்திய இருக்கும் போது அங்கேயும் சிலது கர்த்தர் உங்கள் மூலமாக செய்திடுவார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் செய்ததற்காக கர்த்தர் ஒவ்வொரு நிலைமைகளில் உங்களை கொண்டு வந்து அப்படியே வச்சிடுவாங்க. அப்போது ரெகபோத் வெளிப்படுவதற்காக பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில சங்கீதம் 4:1 சொல்ல தெரியுமா? என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். குறுகிய இடத்தில் நின்ற விசாலமான ஒரு இடத்திலேக்கு வந்த தாவீது சொல்லுகிற வார்த்தையா, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். சங்கீதம் 31:8, சத்ருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். சத்துருடைய கரங்களில் கொடுக்காத என்னுடைய கால்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 118:5, நெருக்கத்தில் இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கும் போது கர்த்தரை கூப்பிடும் போது விசாலமான ஒரு இடத்திலேக்கு அவர் என்னை கொண்டு வந்துட்டார் என்ன தாவீது சொல்லுகிறார். இந்த கால வேளையில நெருக்கத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தரை பார்த்து கூப்பிடும் போது விசாலமான ஒரு இடம் உங்களுக்காக வச்சிருக்கிறது, அதை வெளிப்படுவாங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில. நீங்க இந்த நெருக்கத்தில் கூப்பிடும் போது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் செய்திடுவார்.
எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? கர்த்தர் மோசே பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தையுண்டு. யாத்ராகமத்தில் என் ஜனங்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குவோம், அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்துட்டு இறங்கினேன் என்று சொல்லுகிறார். எதுக்காக இறங்கி தெரியுமா? என் ஜனங்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குவோம், எகிப்தியருடைய கரங்களில் இருந்து விடுதலை கொடுத்துட்டு அவரை அந்த தேசத்தில் இருந்து நீக்கிட்டு பாலும் தேனும் ஓடுகிறா நலமான ஒரு தேசத்திலேக்கு, நலமும் விசாலமான தேசத்திலேக்கு கொண்டு போய் சேர்க்கதற்காக நான் இறங்கி வந்தேன். இந்த கால வேளையில் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் இறங்கி வந்துடுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துடுவாங்க. நெருக்கமாயிருக்கிற இந்த இடத்தில் நின்று அல்லது எகிப்துடைய கரங்களில் இருந்து விடுவித்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலேக்கு, விசாலமான நலமான அந்த தேசத்திலேக்கு உங்களை போவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல், உங்களை குடும்பத்தில் மேல் இறங்கி வந்துடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? கரங்களை அடித்து ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. எனக்காக ஒரு ஆண்டவர் இறங்கி வந்துடுவாங்க. நெருக்கமான இந்த நிலைமைகளை மாற்றிட்டு பாலும் தேனும் ஹல்லேலூயா நலமான ஒரு இடத்திலேக்கு, விசாலமான ஒரு இடத்திலேக்கு ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதம் அது வெளிப்படுவாங்க என்னுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா விசாலமான ஒரு இடத்திலேக்கு. இப்போ நாம் யோசித்தே இருக்கிறது, ஐயோ என்னோட வாழ்க்கையில வனாந்திரமாக இருக்கிறது, பாலும் தேனும் இல்லையே, நல்லொரு ஆசீர்வாதம் இல்லையே, அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. சில வேளையில் சாப்பிடுவதற்கு ஹல்லேலூயா பைசா இல்லாத சில அனுபவங்கள் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து இருக்கிறது. நெருக்கடியான சில அனுபவங்கள், வேலை இருக்குது பட் பைசா இல்ல, வேலை இருக்குது, பிசினஸ் இருக்குது, அந்த பணம் இல்லாத சில நிலைமைகள், அந்த நிலைமைகளை கட்டுகள் அழிய வேண்டும். இந்த கால வேளையில் நாம் ஜெபிப்போம், ஆவியானவர் கிரியை செய்யட்டும். வேலையிலும் பிசினஸ் பிசாசு போராடி இருக்கிறது. சில வேளையில் சாப்பிடறதுக்கு பணம் இல்லாத நிலைமைகள், கடன் வாங்கண்ட சில நிலைமைகள் வந்தே இருக்கிறது. அவ்வளவு பாரங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் போது ஹல்லேலூயா உங்களுடைய அந்த நெருக்கடியின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று ஆவியானவர் சொன்னது ஹல்லேலூயா அந்த நிலைமைகள் வெளிப்பட வேண்டும். அதுக்குள்ள தடைகள், பெலிஸ்தர் மண்ணால் மூடிய அந்த இடங்கள் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா தண்ணீர் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா அப்பா என்னோட வாழ்க்கையில கர்த்தர் நீங்க இறங்கி வாங்க. ஹல்லேலூயா இந்த நெருக்கடிகள் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் இருக்க வேண்டும் அப்பா. உங்களை திருப்தியாக்கும்படியாக, உங்களோட வாழ்க்கைக்கு தேவைகளை கொடுத்து திருப்தியாக்கும்படியாக அவர் இறங்கி வந்துடுவார். தேவைகளை சந்திப்பதற்காக அவர் இறங்கி வந்துடுவார். ஒரு பாடல் பாடலாம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு
கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். வீரம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார். ஹalleluya. വിശാലமான இடத்திലേക്ക് വരുന്നதற்கு சில தடைகள். വസനപകുതിയിൽ നാം കടന്നു വരുമ്പോൾ സൗൽ തന്നുടെ 30ാമത് വയതില് ഇസ്രായേലിൻ രാജാവാണ്. ആരംഭ നാളുകളില് അവൻ രാജാവാണ്. அந்த ஆரம்ப நாளுகளில் கர்த்தருடைய வசனம் சவுலுக்கு வெளிப்பட்டது என்னென்னால், நீங்க அந்த பெலிஸ்தியருடைய இடத்தில் போயிட்டு அந்த பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ண வேண்டும். அவரில் நின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது சவுல் ஓகே ரெடி ஆயிடுச்சு அந்த பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணதற்காக. அப்போது பெலிஸ்தியர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணதற்காக வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரரோடும் மற்றும் நிறைய ஜனங்களோடு கூட வந்தார் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. இத்தனை பெரிய ஒரு கூட்டம் கடந்து வந்த போது இந்த ஜனங்களை பார்த்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு பயம் வந்துட்டார். பயம் வந்ததுனால சவுலுக்கு என்ன பண்ணணும் தெரியாதுங்க. ஏன்னா சவுலோடு கூட இருந்தது ஒரு கொஞ்சம் ஜனம் மற்றும். அப்போது சமுவேல் தீர்க்கதர்சி அங்கே இருந்தது. அப்போ சமுவேல் தீர்க்கதர்சிக்கு சவுல் ஒரு வார்த்தை அனுப்பினார். சீக்கிரம் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டுதலே நீங்க கேட்க வேண்டும். நான் என்ன பண்ண வேண்டும்? பிலிஸ்தர்கிட்ட யுத்தத்திற்காக போகணுமா வேண்டையா? விடுதலை கிடைக்குமா இல்லையா என்று நீங்க கேட்க வேண்டும் என்று சமுவேலுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அப்போது சமுவேல் தீர்க்கதர்சி சவுலுக்கு ஒரு பதில் கொடுத்தார். எனக்காக 7 நாட்கள் நீங்க வெயிட் பண்ண வேண்டும். 7 நாட்கள் முடியும் போதைக்கும் நான் வந்துட்டு அதுக்குள்ள பதில் உங்களுக்கு கொடுத்திடும் என்று சொன்னார். அப்போது 7 நாட்கள் அப்படி போனே இருந்தது. 7 நாட்கள் முடியும் வரைக்கும் இந்த சமுவேல் தீர்க்கதர்சி வரவே இல்லை. சவுல் வெயிட் பண்ணியே இருந்தது. 7 நாட்கள் முடிய போகிறார், சமுவேல் தீர்க்கதர்சி வரவே இல்லை. பெலிஸ்தியர் அப்படியே நிற்கிறது யுத்தம் பண்ண வேண்டும் என்று. 7 நாள் முடியும் போது சவுலுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பதட்டம். கூட இருந்த ஜனங்கள் பார்த்த போது சமுவேல் வரவே இல்லை. அதனால் சவுலை விட்டுட்டு ஜனங்கள் எல்லோரும் சிதறி போனார்கள். அப்போது சவுலுக்கு கோபம் வந்துட்டார். சவுல் என்ன பண்ண தெரியுமா? சவுலுக்கு பர்மிஷன் அனுமதி இல்லாத ஒரு காரியம், ஒரு வேலை அவர் பண்ணிட்டார். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன, நான் இது பண்ண போகிறார், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று. சவுலுக்கு அதுக்கு பெர்மிஷன் இல்லை. அது சமுவேல் தீர்க்கதர்சி அவங்க பண்ண வேண்டும். பட் சமுவேல் லேட் ஆனபடியினால் சவுல் முயற்சி எடுத்தினார். அதுக்கு அப்புறமாக சவுல் அந்த பலியே, அந்த சர்வாங்க தகன பலியை அங்கே செலுத்தினார்.
அது செலுத்ததுக்கு அப்புறமாக அது முடியும் போது, அவன் சர்வாங்க தகன பலி இட்டு முடிகிற போது, இதோ சாமுவேல் வந்தார். ஹalleluya. இது எதற்கு பேச தெரியுமா? விசாலமான இடத்திற்கு சில தடைகள். சவுல் வாழ்க்கையில் அபிஷேகம் வந்தது இஸ்ரவேலி ராஜாவாக. சவுலுக்கு ஒரு விசாலமான தேசம், விசாலமான ஆசீர்வாதங்கள் இருந்தது வாழ்க்கையில. എന്നാൽ அவசரப்பட்டதினால, அவசரப்படாதே காத்திருக்க வேண்டும். എന്നാൽ அவன் அவசரப்பட்டதினால அந்த ஆசீர்வாதம் தடைபெற்றது அவனோட வாழ்க்கையில. கர்த்தர்க்கா வசனம் சொல்லும் தெரியுமா? கர்த்தர்க்காக காத்திரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. ஹalleluya. നമ്മുടെ வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் இருக்குது. നമ്മുടെ வாழ்க்கையில் கர்த்தரோட வசனம் இருக்கிறது. கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லும் போது அவர் கண்டிப்பாக விடுவிப்பார். ஏன்னா காத்திருக்கிறதற்கு நாம் ரெடி இல்லை. ஒரு நாள், 2 நாள், 7 நாள் நாம் காத்திருந்திடும். 7 நாள் முடியும் போதைக்கும் நமக்கு பதில் கிடைக்கவே இல்லைன்னு சொல்ற நம்ம என்ன பண்ணிடுவாங்க? கர்த்தரோட சன்னதி விட்டு நாம் போயிடுவாங்க. சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காத வரும்போது, லேட் ஆகும் போது நம்முள் சோர்வு வந்துவிடும். நமக்கு ஆண்டவர் வேணாம் என்று சொல்லிடுவாங்க. இது சவுலோட வாழ்க்கையில் விசாலமான ஒரு இடம் கிடைக்கிறதற்காக ஒரு தடை வெளிப்பட்டது. நிறைய பேரோட வாழ்க்கையில் சில தடைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. என் விடுதலை இல்லை, என் லேட் ஆகிக்கொண்டே இருக்குது, என் பதில் கிடைக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் அப்படியே சிலது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. காத்திருதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. இந்த காலவேளையில் ஒரு மாற்றம் ஆண்டவர்க்கல்ல நமக்கு தேவையா இருக்குது. ஹalleluya. ஆண்டவருக்கு மாற்றம் தேவையில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் மாற்றம் இல்லை. இந்த மாற்றம் வேண்டது நமக்கு ஒரு சேஞ்ச் இந்த காலவேளையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya. நாம் அவசரப்படாத காத்திருக்க வேண்டும். சில பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சந்நிதியில வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நம் ஜெபத்தில் போராட வேண்டும். இனியும் ஹalleluya விசுவாசத்தில் சோர்வடையாத வேண்டும். கர்த்தருக்காக காத்திரு, அவன் உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்திடுவார். யாத்ராகமம் 14 சொல்ற வார்த்தையுண்டு, நீங்கள் சும்மா இருப்பீங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணணும் என்றால் ஹalleluya அவர்க்காக காத்திருக்க வேண்டும். அவர்க்காக காத்திருக்காதே நம்முடைய சித்தம் படியாக ஒவ்வொரு காரியங்கள் செய்திடும் போது கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? இந்த காலவேளையில் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும் என்னால் கர்த்தர்க்காக காத்திருங்கள். ஹalleluya. புலம்பல் 3:25 இப்படி சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று. ஹalleluya. புலம்பல் 3:25 நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர்க்காக காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு நல்லவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று. ஹalleluya. கர்த்தர் எனக்கு நல்லவர். எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும், என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைச்சிடும் என்று உறுதியோடு சொல்லுங்க. ஹalleluya. தடைகள் மாறி போகட்டும். இதோ 1ஆமത്തെ பிரச்சனை சவுல் வாழ்க்கை வந்தது. விசாலமான ஒரு இடத்தில் போவதற்கு தடைகள். அவசரப்பட்டதினால. அவசரப்படாதே, அவசரப்படாதே. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் இந்த கால வேளையில. அவசரப்படாதே, கர்த்தருக்காக காத்திரு, அவசரப்படாதே. 2ஆமது நாம் பேசும்போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து வரும் போது அங்கே நமக்கு பார்க்கலாம், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று சொன்னார். இது ஒரு கட்டளையாக சாமுவேல் சவுலுக்கு கொடுத்துட்டார். என்ன சொன்ன தெரியுமா? உங்களை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இனி என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று சொன்னார். அது
அது தீவிரமாக எடுக்க வேண்டும். அதோட 3ஆம் வசனத்தில் வரும்போது சாமுவேல் தொடர்ந்தும் சொன்னார். முதலாவது சொன்னது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று. இரண்டாவது சொன்னது இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும், அவன் மேல் இரக்கம் வைக்க கூடாது, அவனுடைய எல்லா பொருள் எல்லா செல்வத்தின் மேலும் ஆசைப்படாது, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண வேண்டும்? ஆமீன், ஹல்லேலூயா என்று சொன்னார். நீ போக வேண்டும், அமலேக்கை மடங்கடிக்க வேண்டும், அவனுக்குண்ட எல்லாவற்றையும் நீ சங்கரிக்க வேண்டும், ஒரு ஆசையும் வைக்காதுங்க என்று சொன்னார். போராட்டத்திற்காக அனுப்பினார் சவுலே. அதுக்கு முன்னாடி சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும் என்று. அதுக்கப்புறமாக சவுல் என்ன பண்ண தெரியும்? அதனோட 9ஆம் வசனத்தில் வரும்போது, அந்த வசனத்தில் வரும்போது சவுல் போயிட்டார், யுத்தம் பண்ணினார், கூட ஜனங்களும் போய் யுத்தம் பண்ணி அவரை மடங்கடித்து அவர் மேல் வெற்றி கிடைத்துட்டு திருப்பி வரும்போது அவர் என்ன பண்ண தெரியுமா? 9ஆம் வசனம், சவுலும் ஜனங்களும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்திட்டார், பிரயோஜனம் இல்லாததை அழித்து போட்டார். ஹல்லேலூயா. என்னன்னா அவர் அந்த தேசத்தை போட்டு யுத்தம் பண்ணும்போது நிறைய ஆடு மாடு நிறைய இருந்தது, அதில் பிரயோஜனம் இல்லாததை அவர் என்ன பண்ண தெரியுமா? அழித்து போட்டார். நல்லது நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாதே அவர் கூட சேர்த்து கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன? நீ கேட்க வேண்டும், எல்லாத்தையும் நீங்க சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார். பிள்ளைகள் சைலண்ட், நீங்க எல்லாத்தையும் சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார். பட் சவுல் ஜனங்கள் போயிட்டு அவருக்கு பிடிச்சது எல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டார் என்ன வசனம் எழுதியிருக்கிறது. அதுக்கு அப்புறமாக கர்த்தர் என்ன பதில் கொடுத்த தெரியுமா? 11ஆம் வசனத்தில், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனார் என்றார் என்ன. ஆண்டவர் சவுலை பார்த்துட்டு என்ன சொன்ன தெரியுமா? அவன் என்னோட வார்த்தைகளை கேட்டுட்டும் அது பண்ணவே இல்லை, அதனால் எனக்கு இப்ப துக்கம் இருக்குது, இவனை இஸ்ரவேலின் ராஜாவாக்கி என்று. ஹல்லேலூயா. அதுக்கும் சவுலுக்கு ஒரு பதில் இருந்தது. சவுல் என்ன பண்ண தெரியுமா? தன்னுடைய குற்றம் எல்லாம் ஜனங்களை மேல் போட்டார். யாரு லீடரு? சவுல். பட் சவுல் என்ன பண்ண தெரியுமா? குற்றம் எல்லாம் ஜனங்கள் மேல் போட்டார். எத்தனை தடவை தெரியுமா? 2 தடவை. அதனோட 1 சாமுவேல் 15ஆம் வசனத்திலும் 21ஆம் வசனத்தில் கடந்து வரும்போது அதனோட 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 21, 22. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். ஆமீன். பாருங்க, நீங்க இங்க பாருங்க, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலில பலியிடுகிறதற்காக, ஜனங்களுக்கு பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். குற்றம் சவுல் ஜனங்கள் மேல் போட்டார். நான் கொண்டு வரவே இல்லை, கொண்டு வந்தது யாரு? ஜனங்கள். அப்போதும் சவுல் சொல்லுற வார்த்தையுண்டு, இது என்ன? இது சாபம், இந்த மிருகங்கள் எல்லாம் சாபம். ஆண்டவர் சொன்னதா இது சாபம் என்று? அதனால சவுலே சொன்ன சாபத்தீடாகும் ஆடு மாடுகளை பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்திருந்த குற்றம் சார்த்தார். நிறைய தடவை நாமும் அப்படியா, நம்முடைய வாழ்க்கை குறவு இருந்தாலும் நம் குற்றம் சார்த்தது யாரோட மேல? மற்றோட மேல. என்ன, நான் தப்பிச்சே, என்னோட வாழ்க்கை சுத்தமா இருக்குது, இவங்க அசுத்தமா இருக்குது சொல்லி நம்மோட வாழ்க்கை குறவுகளை நாம் அப்படி மன்னிட்டு மூடிட்டு மற்றவரை பார்த்துட்டு இவங்களா பிரச்சனை என்று சொல்லிடுவாங்க. இந்த கால வேளையில் ஒரு மாற்றம் வேண்டும். அல்லேலூயா. சவுலோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனை இதா, கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை அவன் கேட்கவே இல்லை.
கர்த்தரோட வார்த்தையை கௌரவமாக எடுக்கவே இல்லை, தீவிரமாக எடுக்கவே இல்லை. இந்த காலவேளை கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தையை நீங்க தீவிரமாக எடுக்க வேண்டும், அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் எப்படி பேசிக்கொண்டே இருக்கிறன்னு கேட்க வேண்டும். சில வேளை நான் அப்படி சொல்லுவேன், இந்த வார்த்தை எனக்கல்ல, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, அவருக்கு, எனக்கு இல்லாத சொல்லி ஒரு மாற்றம் இல்லாத அனுபவங்கள் பரிசுத்த ஆவியானவர் பார்த்த இருக்குது. இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியான சிலரை பார்த்து சொல்லுகிறார், ஒரு மாற்றம் தேவையா இருக்கிறது. கடினமான இருதயங்கள் உடையப்பட வேண்டும், பிசாசின் கிரியைகள் அழியப்பட வேண்டும். ஆசீர்வாதம் வேணுமா, விசாலமான இடம் வேணுமா, இந்த குறுகிய இடத்தில் நின்று விசாலமான இடத்திലേക്ക് ஒரு மாற்றம் வேணுமா, கர்த்தருடைய வார்த்தையில் கீழே நீங்க உங்களை தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை, அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். கேட்கும் போது ஒரு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இல்லைன்னா விடுதலை இல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட வேண்டும். ஹalleluya. கீழ்ப்படாத இருந்துச்சால் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டார். அவசரப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டா. என்னன்னா கர்த்தரோட வசனம் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, இந்த கால வேளையில விசாலமான இடத்திலேக்கு என்னை கொண்டு வந்து சாட்சி சொல்லணும் என்னால் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வசனத்திற்காக நாம் அவருடைய செவிகளை நாம் கொடுக்க வேண்டும். அவசரப்படாத வாக்குத்தத்தத்திற்காக, அது பரிபூர்ணத்திற்காக நாம் வெயிட் பண்ண வேண்டும். ஹalleluya. கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ஜெபிப்போம். ஒரு விசாலமான இடம், ஒரு ரெஹோபோத் வாழ்கையில் வெளிப்படட்டும். நம் கண்ணுகளை மூடலாம். ரெண்டு நிமிஷங்கள் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். என்னோட வாழ்வில் ரெஹோபோத் இருக்கையா இல்லையா? இந்த விசாலமான இடம் இருக்கா இல்ல என்ன நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த வசனம் கேட்டது அது அப்படியே போக வேண்டாம். இந்த நெருக்கடியான இந்த அனுபவங்கள், நெருக்கடியான இந்த நிலைமைகள், நெருக்கடியான இந்த இடங்கள் மாற வேண்டும். விசாலமான ஒரு ரெஹோபோத் வெளிப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலையில், பிசினஸில், குடும்பத்தில், மറ്റുള്ള தேவைகளின் மேலெல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஒரு விடுதலைக்காக. ஏசப்பா ஸ்தோத்திரம். அவசரப்படாதே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு மனம் மாற்றம், ஒரு மனந்திரிவு இந்த காலவேளையில் നമ്മുടെ வாழ்க்கையில் தேவையாய் இருக்குது. ஹalleluya. பிதாவை உம பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உம சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ரெஹோபோத் வெளிப்படட்டும், ஒரு ரெஹோபோத் வெளிப்படட்டும்ப்பா. ஒரு ரெஹோபோத்தினுடைய அனுபவங்கள் வெளிப்படட்டும்ப்பா. பெலிஸ்தர் மண்ணிட்டு மூடி இருக்கிற அந்த அனுபவங்கள், ஒரு தண்ணீர் வெளிப்படாத மண்ணிட்டு மூடி இருக்கிற அந்த அனுபவங்கள் மாறும்படியாக தண்ணீர் வெளிப்படட்டும்.